ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். பேராசிரியர்கள், அதாவது அடுத்த தலைமுறையை உருவாக்க போகிற கல்வி தெய்வங்கள்னு சொல்லப்படுற தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் என்ன நிலைமை நடக்குதுன்னு தெரியுமா? கடந்த டிசம்பர் மாதம் நைட்டு பகலாக தூங்காமல் படித்து எத்தனையோ கனவுகளோடு எழுதின அந்த டிஆர்பி எக்ஸாம் முடிவுகள் இப்போ வந்திருக்கு. ஜூன் 25 அந்த முடிவுகள் வெளியாச்சு. ஆனால் அந்த முடிவுகள் மகிழ்ச்சியை தரதுக்கு பதிலாக ஒரு பேரதிர்ச்சியை தான் பேராசிரியர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. ஒட்டுமொத்த பேராசிரியர்களுடைய வாழ்வாதாரத்துலேயும் நம்பிக்கையிலையும் ஒரு பெரிய இடியையே இறக்கி வச்சுருக்குன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, இந்த தேர்வில் நடந்திருக்கக்கூடிய குளறுபடிகளும் முறைகேடுகளும் இன்றைக்கி தகுதியான ஆயிரக்கணக்கான தேர்வர்களை வீதிக்கு கொண்டு வந்திருக்கு. வருஷக்கணக்காக தங்களை இந்த தேர்வுக்கு தயார்படுத்திக்கிட்டு இரவு பகலாக தூங்காமல் படித்த பேராசிரியர்களுக்கு கிடைச்ச பரிசு என்ன? தேர்வு முடிவுகளில் இவ்வளோ முறைகேடுகளா? தகுதி இல்லாதவங்களுக்கு முன்னுரிமையா? இல்லை மதிப்பெண் வழங்குதலில் குளறுபடியான்னு பார்த்திங்கன்னா, அத்தனை மார்க்ஸ் போட்டதும் அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் போட்டிருக்க மார்க்ஸ் எல்லாமே அப்படியே குத்து மதிப்பாக போட்டு விட்ட மாதிரி நல்லா கிளியராக தெரியுது. சப்ஜெக்ட் பேப்பரில், அந்த கோர் பேப்பரில் 100க்கு மேலே எடுக்கிறவங்க டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் 0 மார்க்கு 1 மார்க்லாம் எடுப்பாங்களா? நிறைய பேர் 2 மார்க் 3 மார்க்குன்னு சிங்கிள் டிஜிட் மார்க்காக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ உயர்கல்வித்துறை என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க? ஒரு தேர்வு முறையாக நேர்மையாக நடக்கணும் தான் கண்காணிக்க வேண்டியது இந்த துறையுடைய பொறுப்பு. ஸோ இவங்களுடைய பொறுப்புலேருந்து இவங்க ஏன் தவறுறாங்க? ஏன் இந்த அலட்சிய போக்கு? கஷ்டப்பட்டு படித்தவங்களுடைய உழைப்பை இப்படி ஒரே நாளில் சுக்கு நூறாக உயர்கல்வித்துறைக்கு உடைக்கிறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இது வெறும் தேர்வு முறைகேடு மட்டும் இல்லை, தகுதியான பேராசிரியர்களுடைய எதிர்கால கொலைன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் நிறைய வருஷங்கள் கடந்து வந்த எக்ஸாம். ஸோ இந்த தடவையாவது நம்ம அரசு கல்லூரிகளில் பேராசிரியராக போய்விட மாட்டோமா அப்படின்னு கனவுகளோடு எழுதின எக்ஸாம் இது. இன்றைக்கி நெட்டு செட்டு பிஹெச்டிலாம் முடிச்சுட்டு தங்களுடைய வாழ்நாளை கல்விக்காகவே அர்ப்பணித்த பேராசிரியர்கள் இன்றைக்கி மன உளைச்சலுடைய உச்சியில் இருக்காங்க. நம்ம ஏன் படித்தோம்? நேர்மையாக எழுதுனா இங்கே வேலை கிடைக்காதா அப்படிங்கிற விரக்தி தான் அவங்க மனசில் வந்துடுச்சு. உயர்கல்வித்துறையோடைய இந்த மெத்தனை போக்க பேராசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க. நீங்கள் நடத்துகிற அந்த குளறுபடியான தேர்வுகளால் தகுதியான பேராசிரியர்கள் நாங்கள் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லை, நாளைக்கு எங்ககிட்ட படிக்க போகிற அரசு கல்லூரி மாணவர்களையும் அவங்களுடைய கல்வியையும் கேள்விக்குறியாக்குது. திறமையான பேராசிரியர்கள் உள்ளே வராமல் முறைகேடு மூலமாக ஆட்கள் உள்ளே நுழைஞ்சா உயர்கல்வியுடைய தரம் என்ன ஆகும்? தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம், உயர்கல்வித்தரம் என்ன ஆகும்? கொஞ்சமாவது நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? ஸோ அரசுக்கு நேர்மையாக நாங்கள் வைக்கிற சில கோரிக்கைகள், மாண்புமிகு தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை இதுதான். இந்த டிஆர்பி தேர்வு முடிவுகளில் நடந்த முறைகேடுகளை குறித்து உடனடியாக விசாரிக்கணும். ஒரு உயர்மட்ட குழு அமைச்சு தீவிர விசாரணை நடத்தணும். அந்த விசாரணை நேர்மையான முறையில் நடத்தப்படணும். தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்க மீது இரக்கமே இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட பேராசிரியர்களுக்கு உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும். காலம் கடத்தாமல் இந்த விவகாரத்தில் அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து தகுதியான பேராசிரியர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். அரசு எங்களுக்கு துணையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை இந்த அரசு விரைவிலேயே அறிவிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். பேராசிரியர்களுடைய கண்ணீரை வீண் போகாது அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. நேர்மையான தேர்வு, தகுதியான பேராசிரியர்கள், இதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய கல்வி தரத்தை உயர்த்தும். இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாதிக்கப்பட்ட பேராசிரியர்களுடைய குரல் அரசுக்கு கேட்குற வரைக்கும் நம்மளுடைய குரல் ஓங்கி ஒலிக்கட்டும். இந்த முறைகேடு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதே போல் இந்த விசாரணை நடந்து முடிகிற வரைக்கும் இதுக்கான போஸ்டிங்ஸ் போடவே கூடாது. ஸோ இந்த டிஆர்பி தேர்வுகளில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தண்டனை வழங்கப்படணும். பேராசிரியர்களுடைய கண்ணீருக்கு நிச்சயமாக இந்த அரசு பொறுப்பேற்றுக்கணும். உயர்கல்வித்துறை தீவிரமாக செயல்பட்டு இந்த முறைகேடுகளில் யார் ஈடுபட்டு இருக்காங்க, எங்கே தவறு நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லணும். தேங்க்யூ.